திருமணமான பெண் ஒருவர் தனது 6 வயது மகள் மற்றும் 2 வயது மகன் என 3 பேரும் வீட்டில் இறந்து கிடந்த அதிர்ச்சி காட்சிகள்தான் இவை. கடந்த 2015ஆம் ஆண்டு திருமணமான பிரேம்ராஜ் மோகனப்பிரியா தம்பதியினர் தங்களது 6 வயது மகள் மற்றும் 2 வயது மகனோடு நாமக்கல் சேலம் மாவட்டம் பதிநகர் பகுதியில் வாடகை வீட்டில் வசித்து வந்துள்ளனர். தனியார் வங்கியில் வேலை பார்த்து வந்த பிரேம்ராஜ் 6 மாதங்களுக்கு முன்பு வேலையிலிருந்து விலகி ஆன்லைன் பிசினஸ் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 4ஆம் தேதியன்று காலையிலிருந்து மோகனப்பிரியாவின் குடும்பத்தினர் யாரும் வீட்டிலிருந்து வெளியே வராததால் சந்தேகமடைந்த வீட்டின் உரிமையாளர் மோகனப்பிரியாவின் தந்தைக்கு போனில் தகவல் தெரிவித்துள்ளார். மோகனப்பிரியாவின் தந்தை வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது மோகனப்பிரியா மற்றும் 2 குழந்தைகளும் சடலமாக கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளார். பின்னர் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் 3 பேரின் உடல்களையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கிய போது இறந்தவர்களின் சடலம் அருகே ஒரு கடிதம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அந்த கடிதத்தில் பிரேம்ராஜ் ஆன்லைன் செயலியில் 50 லட்சம் ரூபாயை இழந்து விட்டதாகவும் இதனால் குடும்பத்தோடு உயிரை மாய்த்துக் கொள்வதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் பிரேம்ராஜ் தனது மொபைலை உடைத்துவிட்டு தலைமறைவானது தெரிய வந்துள்ளது. இதனால் போலீசார் 2 தனிப்படைகள் அமைத்து தலைமறைவான பிரேம்ராஜை தேடி வருகின்றனர். பிரேம்ராஜை போலீசார் பிடித்து விசாரித்த பின்பே நடந்தது கொலையா இல்லை தற்கொலையா என்பது தெரிய வரும் என போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. மேலும் அண்மையில் பிரேம்ராஜ் தனது மாமனாரிடம் 6 லட்சம் ரூபாய் கொடுங்கள், 4ஆம் தேதி மதியம் 65 லட்சம் ரூபாய் வந்துவிடும் என கேட்டு ரூபாய் வாங்கியதும் தெரிய வந்துள்ளது.